இன்வெஸ்டருக்கும் ட்ரேடருக்கும் என்ன டிஃப்ரெண்ட், இதோட அட்வான்டேஜ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜஸ், நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண போகிறீங்களா ட்ரேட் பண்ண போகிறீங்களான்றதை இந்த வீடியோ பற்றி தெரிஞ்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு நம்ம இன்வெஸ்டரை பற்றி தெரிஞ்சுக்கலாம். இன்வெஸ்டர் இவங்களோட மைண்ட் செட், இவங்களோட கான்செப்ட் எப்படி இருக்கணுன்றதை நான் சிம்பிளாக ஒரு எக்ஸாம்பிளோட சொல்கிறேன். இப்போது ஒரு இன்வெஸ்டருக்கு வந்து டைம் இல்லை, அதாவது என்கிட்ட ஃபண்ட்ஸ் இருக்குது, ஆனால் என்னோடய கோல் வந்து ஒரு 5 years ஆர் 10 yearsக்கு என்னோடய ஒரு கோல் இருக்குது. அந்த கோலுக்கு நீங்கள் வந்து மந்த்லி பேசிஸோ இல்லை வந்து இயர்லி பேசிஸோ, ஸோ நீங்கள் அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதுலேயும் நீங்கள் கண்டிப்பாக ஒரு மென்டார் வச்சுக்கணும். ஸோ மென்டார்கிட்ட கேட்டு தான் நீங்கள் அந்த ஸ்டாக்ஸ் எடுக்கணும். அது மியூச்சுவல் ஃபண்டாகவும் நீங்கள் போடலாம். ப்ளஸ் இதில் ஒரு பெரிய விஷயம் என்னென்னா, நீங்கள் இன்வெஸ்டராக வரத்துக்கு எந்த எலிஜிபிலிட்டியும் தேவையில்லை. எனக்கு ஃபண்ட்ஸ் இருக்குது, என்னோடய கோல் லாங் டேர்மில் இருக்குது அப்படின்னா நீங்கள் எப்போ வேணால் இன்வெஸ்ட் பண்ணலாம். இல்லை எனக்கு ரிட்டர்ன்ஸ் கம்மியாக இருக்குது, எனக்கு இமீடியட்டாக வேணும்னா நீங்கள் இன்வெஸ்டராக வர வேண்டாம். ஏன்னா இன்வெஸ்டருக்குன்னு சில க்ரைட்டீரியா இருக்குது, அதெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணால் மட்டும்தான் லாங் டேர்மில் நீங்கள் நல்ல ஒரு ரிட்டர்ன்ஸ் எடுக்க முடியும். ஸோ அதனால் நீங்கள் ஃபஸ்ட்டு நீங்கள் உங்கள் மைண்ட் செட்டை நீங்கள் கிளியராக பார்த்துக்கோங்க. உங்களுக்கு டைம் இருக்காது, ஆனால் ஃபண்ட்ஸ் இருக்கும். அதே மாதிரி அந்த ஃபண்ட்ஸை வந்து நீங்கள் மந்த்லி ஒன்ஸ் பார்த்தாலே போதும். உங்களுக்குன்னு ஒரு மென்டார் நீங்கள் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் சும்மா நான் வந்து மார்க்கெட்டை எப்போ ஏறுது இறங்குதுன்னு சொல்லிட்டு நான் ஓவராக போட்டு டென்ஷன் பண்ணிக்கணுன்ற அவசியம் கிடையாது. ஸோ இந்த மாதிரி பீப்புளுக்கு தான் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அண்டு இன்வெஸ்டராக சக்ஸஸ் பண்ண முடியும். நெக்ஸ்ட்டு ட்ரேடர்னால் என்கிட்ட ஒரு மேக்ஸிமம் ஒரு 5 lakhs இருக்குது, இல்லை 10 lakhs இருக்குது. ஸோ ஓகே, 5 lakhs எக்ஸாம்பிள் 5 lakhs வச்சுப்போம். 5 lakhs இருக்குன்னா 5 lakhs வச்சு நான் மந்த்லி 5 lakhs எடுக்கணும்னு நினைக்கவே கூடாது. சரிங்களா? ஒரு சாதாரண ஒரு பிஸ்னஸ், ஏதோ ஒரு பிஸ்னஸ் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறீங்க, ஒரு ஷாப் வைக்கிறீங்க, ஒரு ரெஸ்டாரண்ட் வைக்கிறீங்க, இல்லை ஒரு சிம்பிளாக ஒரு டீ ஷாப் வைக்கிறீங்கன்னா கூட மினிமம் 5 to 7 lakhs இன்வெஸ்ட் பண்ணணும். அதிலேருந்து நீங்கள் மந்த்லி ஒரு அட்லீஸ்ட் ஒரு 1 lakhலேருந்து 1.5 வந்து ரெவன்யூ எடுக்கிறாங்க. ஸோ அதில் வந்து சில எக்ஸ்பென்சஸ்லாம் போகும், சேலரி இந்த மாதிரி விஷயம்லாம் போயிட்டு உங்களுக்கு ரெவன்யூ ஆஃப்டர் ஒரு 70,000 50,000 தான் இருக்க போகுது. ஸோ நீங்கள் அந்த மாதிரி பிஸ்னஸ் தான் நீங்கள் கான்செப்டாக யோசிங்க. ஸோ எல்லாருமே என்ன பண்ணுறாங்கன்னா, ஸோ ட்ரேடிங்கு இமீடியட்டாக நான் ஃபண்டு போட்டோடனே எனக்கு ரிட்டர்ன்ஸ் வந்துடும், ஸோ அதெல்லாம் நினச்சிட்டு ஸோ ஃபண்டு போடுறாங்க, அதில் அதுக்கப்புறம் ப்ளஸ் ஆகுது மைனஸ் ஆகுது, கடைசியில் மார்க்கெட்டே வேணான்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. அதனால் சிம்பிளாக நீங்கள் இதை தெரிஞ்சுக்கோங்க. ஸோ ட்ரேடர்னால் நீங்கள் மேக்ஸிமம் இன்வெஸ்ட்மெண்ட் ஃபண்டு கொண்டு வரணும் ட்ரேடிங்க்கு. ஸோ நீங்கள் டெய்லி பேஸஸும் பண்ணலாம், வீக்லி பேஸஸும் பண்ணலாம், மந்த்லி பேஸஸும் நீங்கள் ட்ரேடிங் பண்ணலாம். பட் உங்களோட ரிட்டர்ன்ஸ் எப்படி இருக்குன்னா, ஸோ மந்த் ஆன் மந்த்தும் நீங்கள் எடுத்துக்கலாம், ஸோ 6 months கொஞ்சம் நீங்கள் எடுத்துக்கலாம். பட் ஆனால் ஒரு மாதம் ப்ராஃபிட் இருக்குன்னா ஒரு மாதம் லாஸும் இருக்கும். ஸோ ஆவரேஜாக 6 months நீங்கள் என்ன லெவலில் போய்ட்டுருக்கீங்கன்னு பார்க்கணும். ஸோ அதில் ஃபெயிலியரும் இருக்கலாம், சில டைம் பாசிட்டிவாகவும் வந்திருக்கலாம். பட் இதெல்லாம் நீங்கள் ஒரு 6 months கொஞ்சம் வந்து நீங்கள் ஸ்டடி பண்ணணும். ஓகே, நம்ம கரெக்டான லெவலில் போயிட்டுருக்குமா, நம்ம போகிற ஸ்ட்ராட்டஜி கரெக்டாக, இதெல்லாம் பார்த்துட்டு தான் நீங்கள் வந்து அடுத்த லெவல் ட்ரேடிங்க்கு நீங்கள் மூவ் ஆன் ஆகணும். ப்ளஸ் இன்னொன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா, மேக்ஸிமம் ஃபண்டு போட்டுட்டு திரும்பி லாஸ் ஆக ஆக மணி போட்டுகிட்டே இருக்கிறது வந்து ஸோ தப்பான ஸ்ட்ராட்டஜி. ஃபஸ்ட்டு வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்க, ஒரு ஃபண்ட்ஸ் போடுறீங்க ட்ரேடிங்காக, அதில் ஒரு லாஸுக்குன்னு ஒரு லிமிட் வச்சுக்கோங்க. ஸோ அந்த லிமிட்டில் கீழே போகுதுன்னா நீங்கள் ட்ரேடிங்கை ஸ்டாப் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் திரும்பி ஸ்டடி பண்ணிவிட்டு உள்ளே வாங்க. ஸோ ட்ரேடர்ஸ்க்கு முக்கியமான க்ரைட்டீரியா என்னென்னா, ஃபஸ்ட்டு உங்களுக்கு டைம் இருக்கணும். ஸோ மினிமம் மார்க்கெட் பார்க்குறது உங்களுக்கு டைம் இருக்கணும். ஒரு அட்லீஸ்ட் 2 hours 3 hours ஆச்சும் நீங்கள் பார்க்கணும். ஸோ அதே மாதிரி மணியை வந்து மானிட்டர் பண்ணிகிட்டே இருக்கும். மணி நீங்கள் சப்போஸ் இறங்கிட்டாலும் பேக்கப்புக்கு நீங்கள் ஃபண்டு வச்சுருக்கணும். அது இல்லாமல் ஃபஸ்ட்டு டென்ஷன் ஆகக்கூடாது. மார்க்கெட்டில் டென்ஷன் இருக்க தான் செய்யும். ஸோ ஓவராக போட்டு ப்ரெஷர் பண்ணிக்கக்கூடாது. நீங்கள் ஒரு குரூப் ஆஃப் பீப்புள்ஸ் கிட்ட பேசுகிறீங்க, எல்லாருக்கிட்டையும் நீங்கள் ஒவ்வொரு ஸ்ட்ராட்டஜி வச்சுருப்பாங்க, எல்லாருக்கிட்டையும் ஐடியா கேட்கணும்னு அவசியம் கிடையாது. ஸோ ஒரு நல்ல ஒரு மென்டாராக பார்த்துட்டு அவரை ஃபாலோ பண்ணிவிட்டு நீங்கள் சக்ஸஸ் பண்ணலாம். நீங்கள் முடிவு பண்ணிக்கோங்க, நீங்கள் ட்ரேடர் ஆக போகிறீங்களா இல்லை வந்து இன்வெஸ்டர் ஆக போகிறீங்களா. ஸோ உங்களோட சிச்சுவேஷன் எப்படி இருக்குன்னு தெரியும். அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து இன்வெஸ்டர்னால் இன்வெஸ்டர் ஆகிக்கலாம், ட்ரேடர்னால் ட்ரேடர் ஆகிக்கலாம். தேங்க்யூ வியூவர்ஸ்.